ஒரு காலத்தில் செழித்த பசுமையான கிராமத்தில் பொன்னி என்ற கருப்பு வெள்ளை நிற மாடு வாழ்ந்து கொண்டிருந்தது. பொன்னி மிகவும் அமைதியானது. தண்ணீர் நிறைந்த வயல்களில் மேய்ந்து அனைவருக்கும் பால் கொடுத்து கிராம மக்களின் மனதை வென்றியிருந்தது. அந்த கிராமத்தில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு அரிய பழம் கொண்ட செடி வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த செடியில் வரும் பழம் மிகவும் சிறப்பு. அதை சாப்பிட்டால் நாள் முழுவதும் எந்த நோயும் வராது என்று நம்பிக்கை. ஆனால் அந்த பழம் மிகவும் குறைவு. அதனால் கிராம மக்கள் அந்த செடியை காக்க பொன்னியை பொறுப்பாக வைத்தனர். பொன்னியும் தினமும் அதை பாதுகாத்து வந்தது. ஒருநாள் காட்டிலிருந்த மோசமான நரி அந்த அரிய பழம் பற்றி அறிந்தது. அந்த பழத்தை சாப்பிட்டால் நான் ஆரோக்கியமாக வாழ்வேன் என்று எண்ணி ராத்திரி நேரத்தில் செடியை பறிக்க திட்டம் போடுகிறது. நரி மெதுவாக பழம் கிடைக்கும் இடத்துக்கு வந்தது. அது பழத்தை பறிக்க முயன்றது. ஆனால் பொன்னி கண்மூடிக்கொள்ளவில்லை. அது நரியை பார்த்ததும் அம்மா என்று சத்தமாக முழங்கியது. நரி பயந்து ஓடப்போனது. ஆனால் அது புத்திசாலித்தனமாக மீண்டும் திரும்பி மாடு தூங்கிய பின் வரலாம் என்று திட்டம் செய்தது. அடுத்த நாள் நரி மீண்டும் அங்கு வந்தது. ஆனால் இந்த முறை பொன்னி தூங்குவது போல படுத்திருந்தது. நரி நெருங்கும்போது பொன்னி திடீரென எழுந்து, எனக்கு தெரியும், நீ வருவாய் என்று கர்ஜித்தது. மாடு வைத்திருந்த பயத்தால் நரி கால் நடுங்கி, அந்த பழம் எனக்கே வேண்டும் என்று இறுதி முயற்சி செய்ய துணிந்தது. அப்போது பொன்னி நரிக்கு சொன்னது, இந்த அரிய பழம் எங்கள் கிராம மக்களுக்கு உடல் நலம் தரும் ஒன்று. நான் இதை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கிறேன். கள்வத்தனம் செய்யாமல் இருந்தால் உனக்கும் ஒரு நாள் இந்த பழம் கிடைக்கும். ஆனால் திருட முயற்சி செய்தால் எதுவும் கிடையாது. நரி அந்த உண்மையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது. பொன்னி அதை மன்னித்து கிராம மக்களிடம் சொல்லி நரிக்கும் ஒரு பழத்தை அன்புடன் கொடுத்தது. அதன் பின்னர் நரி திருடுவதை விட்டுவிட்டது. பொன்னியின் நேர்மை, பொறுப்பு, அன்பை பார்த்து முழு காடும் அதை மதித்தது. பொறுப்பை நம்பிக்கையுடன் காக்கும் மனிதரை உலகம் எப்போதும் மதிக்கும். அன்பும் நலனும் சேர்ந்து பகிர்ந்தால் எதிரி கூட நண்பனாக மாறுவான்.